டேய் மச்சான் பேப்பரை போடுறா. ஹீரோயின் மாதிரி இருக்காடா. டேய் இது யார் தெரியுமா? ஏற்காட்டுல 7 என்கவுண்டர் பண்ண டிஎஸ்பி ருத்ரா. களத்துல இறங்கிட்டாங்கல்ல, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க மட்டும் பாரு. மேடம், இந்த மரத்துல தான் ஒருத்தனை அடிச்சு தொங்க விட்டுருந்தானுங்க. இன்னொருத்தன் இந்த இடத்துல மண்டையில் அடிபட்டு செத்து கிடந்தான். நோட்டிட் ராஜா. ஓகே மேடம். மேடம், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல மேடம். ஓகே வாங்க. ஏறுங்க சீக்கிரம். ஓகே சார். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? பொண்ணுக்கு கல்யாண தேதி வேற நெருங்கிட்டே இருக்கு, அதனால தான் உங்களை வர சொன்ன ஜோசியரை. கடப்பா காந்தாரி சொல்லியும் ஒண்ணு சரியாகலையே ஜோசியரே. நான் ஒரு யோசனை சொல்றேன், அதுபடி செய்றீங்களா? சரி சொல்லுங்க. அவங்கள பிடிச்சிருக்கிற ஆவி எந்த மதத்தை சார்ந்ததுன்னு தெரியல. அதனாலதான் எந்த சாமியார் விரட்டியும் அந்த ஆவிங்க அவங்கள விட்டு போகவும் இல்லை, அவங்க மந்திரத்துக்கு கட்டுப்படவும் இல்லை. எந்த ஆவியா இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தை சார்ந்த புனித நூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால 3 மதத்தை சார்ந்த சாமியார்களை வச்சு ஒரு சிறப்பு பூஜை பண்ணீங்கன்னா அவங்கள பிடிச்ச ஆவிங்க அவங்கள விட்டு கண்டிப்பா போயிடும். அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். முகமது ரசூலுல்லாஹ் இவர்களை ரட்சிப்பாயாக. ஓம் நமச்சிவாய. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மான் ரஹீம் மலிக் யாவும் அல்லாஹ்வை வெறுச்சிவிடாதவரே, அல்லாஹ்வை வெறுச்சிவிடாதவரே, அல்லாஹ்வை अभी देखो என்ன பண்றது? என்ன போய் உனக்கு அனுப்பிச்சு? ஜெய் பத்திராளி. எனக்கு அஞ்சு போச்சு. பிளாக் பாரஸ் கேக் வாங்கிட்டு வர, அதை தூண்டு இந்த பிளாக்கை விட்டு ஓடிப்போ. அங்க வெறும் கேக்கு தான். நான் ஆம்பூர் பிரியாணி லெக் பீஸோட வாங்கி தரேன். அமைதியா சாப்பிட்டு ஆள் இல்லாத காட்டு பக்கம் ஓடி போயிடும், சரியா? கோபுறத பார்த்தா சைவ பெயின் நினைக்கிறேன். உங்களுக்கு தயிர் சாதமும் தக்காளி சாதமும் வாங்கி தரேன், சாப்பிட்டு சைலண்டா போயிருங்க. இவனுங்களே சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல லாட்டரியில பணம் விழுந்த மாதிரி பில்டப் வேற. உங்ககிட்ட கெஞ்சி நின்றா நீங்க மிஞ்சி நிற்பீங்க. இந்த ராயபுரம் பீட்டரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? இப்ப காட்டுறேன் பாரு என் வேலைய. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவர்களை பிடித்த அசுத்த ஆவிகளை விளக்குமாறு. கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓம் சத்திய போற்றி, கிரியா சத்திய போற்றி, ஞான சத்திய போற்றி. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம். ஓம் ನಮ್ಮನೆ ಆರ್ಚೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನೂ ಮೇಲೆ ಕಳಿಸಿಬಿಡ್ತೀನಿ. கன்னடக்காரன் வந்துட்டான். யாருக்கு ஓலா புக் பண்ண போறான்னு தெரியலையே. முறைக்கிறாடா. முறைக்கிட்டு எல்லாருக்கும் மருமக தான் பேய வருவாளுங்க. உனக்கு பேய மருமகளா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் இங்க பாருங்க, இந்த பேய்க்கு நம்ம தனித்தனியா மந்திரம் சொன்னா போகாது. 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து சொன்னதை விரட்ட முடியாது. தேவனே ஒளி உண்டாக. ನಿಮ್ಮಲ್ಲೇ ಯಾರ ಮಂತ್ರ ತೊಟ್ಟದೋ ಅವರೇ ಮುಂಚೆ ಇದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ?
உங்க 3 பேர்ல யார் மந்திரம் பெருசோ அவன் முதல்ல சொல்லுடா. ஆவிங்களே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இனி இவனுங்க செத்தாடுங்க. என்ன ஆத்திரம் பண்ணினா சோதனை சொல்லி உங்க கோத்தத்தையே மாத்திடுவேன். ஏன் ஜபம் தான் பெருசு. ஏய் உங்க சவுண்ட் எல்லாம் சந்து பொந்து வரைக்கும் தான் கேட்கும். எங்க பாங்கெல்லாம் சவுதி அரேபியா வரைக்கும் கேட்கும் தெரியுமா? நிறுத்துங்க. ஒரே இடத்துல கூட்டம் சேர உங்களுக்கே எப்படின்னா திருவண்ணாமலை, திருப்பதி, காசி, சீரடி, மேல்மருவத்தூர், சபரிமலை, பழனின்னு பல ஊர்ல சாமியில வச்சிருக்க நாங்க தாண்டா முதல் இடத்துல நிக்கிறோம். எங்க மந்திரம் தாண்டா பெருசு. டேய் என்னடா இது, இவனுங்க பிள்ளைங்களை காப்பாத்துற மாதிரி தெரியல. முட்டை இவனுங்க 3 பேருமே அடிச்சுக்குவானுங்க போல இருக்கே. நீ என்ன சொல்ல வர? அமைதி. நீ நிறுத்துற. எங்க சாமி தான் பெரிய சாமி. இல்ல லண்டன், அமெரிக்கா, என்ன லண்டன், அமெரிக்கா? எங்க கருச்சாமி உங்களால மிஞ்ச முடியுமா? எங்க பாண்டி சாமி மிஞ்ச முடியுமா? நீ என்ன சொல்ற? எங்க சாமி தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடலாங்க. வீட்டுக்கு போலாம். ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுக்கு போனோம் சரியா. நீ என்ன திராட? பாரு பாரு. என்னப்பா யாரையுமே காணோம். எங்கடா துட்டு கொடுக்குற ஆளையே காணோம். ஆமாடா, நம்ம ஒத்துமையா இல்லாதால ₹1 கூட கிடைக்காம போச்சுடா. ஆமாப்பா, நம்ம மதத்தால வேறுபட்டு இருந்தாலும் இந்தியன் உணர்வோட ஒற்றுமையா தாண்டா இருக்கணும். வாங்கடா.